ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸோ அந்த கண்டினியூன்னு சொல்லி, அதாவது ரெக்கார்டு, இப்போ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேசிக் ப்ரொஃபைல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இதை பத்தி நமக்கு இந்த பேசிக் ப்ரொஃபைலை பத்தி நமக்கு ஃபுல்லா எஜுகேட் பண்றதுக்காக நம்மளோட கிரேட் லீடர் மிஸ்டர் ஹரி சார் வந்திருக்காரு. சார் வெல்கம் சார். ஹரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் வரல, இப்பதான் குரூப் வர்றவங்க வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுத்துருங்க. ஓகே ஃபைன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, இந்த எடுத்திருக்கிற பிசினஸ் எவ்வளோ வெல்த்தியானது, எவ்வளோ ப்ராஃபிட்டபிள்ங்கிற விஷயத்தான் நம்ம முழுசா கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி. இது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம கம்பெனி வந்து அந்த ஃபவுண்டர்ஸ் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூகே பேஸ்ல தான் இருக்காங்க. கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறத பாத்தீங்கன்னா இப்போ சர்வர் வந்து யூஎஸ். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம நெட்ல பார்த்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரோஷன் சர்மா. அவர் டெல்லியில இருக்காரு. அவர் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும் போதே வந்து சொன்னாரு, இந்த ப்ராஜெக்ட் வந்து லைஃப் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது மாதிரிதான் இந்த கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வெல் அசட்டை கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிளான் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது முழுக்க முழுக்க நம்ம சம்பாதிக்கிறதுக்காக கொடுத்த ஒரு கம்பெனி, அந்த பிளான். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இதுல ஒர்க் பண்ணி பார்த்துருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் இது இந்த கம்பெனி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது. இது பக்கா கால்குலேட்டட் பிளான். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு ஓனரை பார்த்து நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள வரல. இது வந்து முழுக்க முழுக்க இந்த பிளான் மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல வந்திருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஹோல்டிங்ஸே கிடையாது. எப்போ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறான். அவனோட இன்கம்னு பாத்தீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிற சம்பாதித்துல இருந்து ஒரு 10% தான் அவனோட இன்கம். அப்போ இந்த கம்பெனியோட விஷன் என்ன இருக்குன்னா, நிறைய பேத்த சம்பாதிக்க வைக்கணும் தான் இந்த கம்பெனி ஐடியா பண்ணி இந்த பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தைரியமா ரொம்ப ட்ரஸ்டடா இந்த கம்பெனி நீங்க எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட விஷன் பாத்தீங்கன்னா, அவனோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மத்த இ காமர்ஸ் எல்லாம் இருக்கிறத அவனை காம்படிட் பண்றதுக்கு எப்படி அவனை காம்படிட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுதான் இந்த பிளானை வந்து இவ்வளவு இன்கம் கொடுத்து நமக்கு இந்த அருமையான ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. இது மூலமா மெம்பர்ஸ் அதிகமாகும் போது அவனோட தேர்ட் விஷனான இ காமர்ஸை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். இ காமர்ஸும் உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, ஆட்டோ போட் எல்லாம் வேற லெவல்ல போயிடும். ஏன்னா ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு ஆட்டோ போட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆட்டோ போட் டூப்ளிகேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப நமக்கு வந்து பணம் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நெவர் ஃப்ளை. அதாவது இந்த உள்ள வந்துட்டீங்கன்னா பணம் எடுக்காம போகவே முடியாது. அது மீட்டிங்லயும் நிறைய தடவை சுந்தர் சார் சொல்லியிருக்காரு. இங்க வந்து வெறும் வாயில நாங்க சொல்லல, எல்லாத்துக்கும் இது கிடைச்சிட்டு இருக்கு. அது டே பை டேயா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் லைவ்ல. எத்தனை பேர் வந்து இதுல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் லட்சக்கணக்காக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து இதுல டவுட்ஸ், அந்த பிளானை பத்தி இருக்கிற டவுட்ஸை பத்தி இன்னும் நம்ம லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கம்பெனியோட ப்ரொஃபைல் இவ்வளவுதான். இந்த கம்பெனி ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து அருமையா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் வந்து சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? இங்க ஹோல்டிங்ஸ் கிடையாது. சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கு. இதோட இதோட ஃபவுண்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூகேல இருக்காங்க. இவ்வளவுதான் வந்து விஷயம், இதோட பேசிக். ஓகேங்களா? ரெண்டாவது எனக்கு கொடுத்தது வந்து ஒரு கிரேட் லீடர். அவர் வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு பெரிய பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை இந்தியா ஃபுல்லா நம்ம தான் இப்ப பரப்பிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட பிளஸ்ஸே. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ட்ரஸ்டடா இந்த விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஓகே சார். சுந்தர் சார். ஓகே சார். தேங்க்யூ. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், சார் சொன்ன விஷயங்கள் தான் சரிங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இவர் ரோஷன் சர்மா சார், சாருக்கு ரெஃபர் பண்ண நபர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு புது விஷயம் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவர் மூலமா கண்ணன் சார் கிடைச்சது. கண்ணன் சார் வந்து இப்ப எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. ஸோ இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வாட்ச் பண்ணோம்.
இவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வாட்ச் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அந்த நாங்க வாட்ச் பண்ணதுனால கிடைச்ச ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த வாய்ப்பு போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியா ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 கண்ட்ரீஸ் பிளஸ் வந்து டீம் போயிருக்கு. அதே மாதிரி கம்பெனியோட ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்போ லாஸ்டா ஸ்டீவ் சாருக்கு மெசேஜ் போடுறப்போ அந்த அட்மின் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க டெலிகிராம்ல போய் பாத்தீங்க, அபிஷியல் டெலிகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டீவ் மெக்கன்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் தான் நம்மளோட டெக்னிக்கல் ஹெட். அதே மாதிரி ஃபினான்சியல் டீம் வந்து தனியா இருக்காங்க. ஸோ நமக்கு டெபாசிட் விட்ராவல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஃபினான்சியல் டீம்ல இருந்து நமக்கு மெசேஜஸ் ரெஸ்பான்சஸ் கிடைக்கும். ஸோ கம்பெனி சைடில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு 24 ஹவர்ஸ் சப்போர்ட் இருக்கு, ஃபுல் சப்போர்ட் இருக்கு. நிறைய பேருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனா இனிமேல் வந்து நம்ம எந்த ஒரு இஷ்யூவும் வராம நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சரியா நம்ம பண்றதுக்கு ஆரம்பிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளவுதான். இந்த சாஃப்ட்வேரை பக்காவா கிட்டத்தட்ட 1 வருஷமா உட்காந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒரு 10% வந்து நம்ம தான் என்ன பண்றோம், இந்த சிஸ்டம்க்கு ஃபீஸா நம்ம பே பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் சிஸ்டம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார பத்தியும் தெரிய வரும். இதோட ஃபவுண்டர் யாரு, இது எங்கே ரன் ஆகுது, இவங்களோட விஷயங்கள் என்ன, அடுத்து என்னென்ன பேஸ் பண்ணி போக போகுது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லா தெரிய வரும். ஸோ அடுத்த லான்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் டூல் தான். ஸோ அந்த டூலோட சேர்த்து தான் இப்ப நம்ம வந்து பிளானை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, பிளானை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டூல் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒரு 90% வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராடக்டே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். ஸோ அதே மாதிரி அது கூட சேர்த்து தான் அவங்க குளோபல் ப்ரமோஷன்ஸ்ல வேற லெவல்ல ப்ரமோட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே. சரி, ஸோ நேத்து ஐடி போட்டவங்க வரைக்கும், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரையிலும் முந்தா நேத்து ஐடி போட்டவங்களுக்கு வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. நேத்து ஐடி போட்டவங்களுக்கு இன்னும் ஆட்டோ பார்ட் இன்கம் வந்திருக்கா என்னன்றது எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஸோ பார்த்துருந்தா தெரியும். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த சிஸ்டம்ல என்னென்ன இதுக்குன்னு என்னென்ன லீகாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு பேசுறதுக்காக நம்ம அருண் சார் லைன்ல இருக்காரு. சார் வெல்கம் சார். அருண் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ரீபான்-எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த ரீபான்-எக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட லீகாலிட்டிஸ்ல எப்படி இருக்கு, ஓகேங்களா? அதாவது நம்ம இது வந்து சம்பாதிக்கிறது, நம்ம இதுல ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது லீகலா ஃபர்ஸ்ட் இல்ல இல்லீகலா இப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கு ஒன்னா அந்த கேள்வி எழுந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு பதில் கிடைக்காம கூட இருக்கும், இல்ல நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வியே இல்லாம இருக்கும், சரிங்களா? ஓகே ரைட். இப்ப நம்ம இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம், சரிங்களா? இந்த லீகாலிட்டிஸ் அப்படிங்கிற செஷன்ல, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரீபான்-எக்ஸ்ல நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீபான்-எக்ஸ் வந்து பேசிக்கலா ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? எதை பத்தி எஜுகேட் பண்றாங்க நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு எஜுகேட் பண்றாங்க, ஓகேங்களா? அப்போ இந்த எஜுகேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் வரும்போது நமக்கு அது எப்படின்னு தெரியும். பட் ஆனா பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு எந்த ஒரு வேர்ல்டு வைடுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு லீகாலிட்டிஸும் தேவையில்லை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே ரைட். இப்ப நம்ம வந்துட்டு வேர்ல்டு வைடுல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தேவையில்லை. ஆனா இந்தியா வைடுல பார்க்கும்போது நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்க. இப்ப நம்ம வந்து கிரிப்டோல ஏர்ன் பண்றோம், சரிங்களா? ஓகே, அப்ப கிரிப்டோல ஏர்ன் பண்ணும்போது இப்போ இந்த கிரிப்டோ வந்துட்டு ஒரு தரப்பினர் வந்துட்டு லீகல்னு சொல்றாங்க, ஒரு தரப்பினர் இல்லீகல்னு சொல்றாங்க, சரிங்களா? ஆனா இது உண்மையாலுமே என்ன இதுல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ரீபான்-எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் தான் வந்துட்டு நமக்கு கிரிப்டோல தராங்க, சரிங்களா? நம்ம வந்து கிரிப்டோலயே எந்த டீலிங்கும் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அதை புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? பேமெண்ட்டை நமக்கு வந்துட்டு கிரிப்டோல தராங்க. அதாவது உள்ள போடுறது வெளியில எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கிரிப்டோல நம்ம டீல் பண்றோம்.
பிட்காயின், லைட் காயின், ட்ரான் இந்த மாதிரி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். இதைதான் வந்து நம்ம கிரிப்டோன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ இடையில இருக்கு இல்லையா, இடையில இவங்களுக்கு நம்ம என்ன இருக்கு, அதாவது டெபாசிட் பண்றோம், வித்ட்ரா பண்றோம். ஓகேங்களா? அந்த இடையில நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் வந்துட்டு அந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆக்சுவலி நம்ம ப்ரொமோட் பண்றது, ஓகேங்களா, அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ரீபானெக்ஸ் அப்படிங்கிற இந்த பிசினஸ் பிளானே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த டெபாசிட் வித்ட்ரால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கிரிப்டோல வருது. அப்ப இந்த கிரிப்டோல வரும்போது, சரிங்களா, இந்த கிரிப்டோவை வந்து நீங்க நம்ம கண்ட்ரி அனுமதிச்சால் நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்ல, நம்ம கண்ட்ரி வந்துட்டு அனுமதிக்கல அப்படின்னா கூட இது நீங்க வெளியில எடுக்கலாம். பேபாலா மாத்தி வெளியில எடுக்கலாம். சரிங்களா? இல்ல வேற வகை, நிறைய வகைகள் இருக்கு. நம்ம அதை வந்துட்டு இதுல வந்து நமக்கு அப்படி ஏதாவது இடையூறு வருது அப்படின்னா அந்த சிஸ்டம் எல்லாமே நமக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? அப்போ நம்ம அதை வெளியில எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டீல் பண்றது எல்லாமே மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த எஜுகேஷனை தான் நம்ம சேல் பண்றோம். அந்த எஜுகேஷனை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அதனால வந்துட்டு இதுல வந்து 100% நம்ம லீகல் தான். ஓகே, ரைட்டுங்க. இப்ப வேர்ல்டு வைடா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம உள்ள எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க கிரிப்டோல உள்ள எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கிரிப்டோக்கு உண்டான பெர்சன்டேஜ், அதாவது உங்களோட டிடிஎஸ், சரிங்களா, அந்த டிடிஎஸ் நம்ம பே பண்ணிட்டோம்னா இது வந்து 100% லீகல். இதுல எந்த இல்லீகலும் கிடையாது. ஓகே, ரைட்டுங்க. இப்ப நம்ம கிரிப்டோல எடுக்க முடியல அப்படின்னா இத வந்து நம்ம வேற வகையில நம்ம வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கொண்டு வருவோம். அப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வரும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் ஆகும்போது, உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகும்போது அதுக்கு உண்டான டிடிஎஸ் நீங்க பே பண்ணணும். அப்ப கிரிப்டோல நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜெனரல் டிடிஎஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா இத வந்து 100% நம்ம லீகலான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு ஆணித்தனமா நம்ம வந்து அதை இது பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த டூல் வந்துச்சுன்னா நமக்கு அது வந்து எப்படி நமக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய வந்துட்டு கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு பொருள் இருக்காது. சரிங்களா? அந்த பொருள் அப்படிங்கிறது என்ன, ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? ஆனா நம்மளோட ப்ராடக்டே பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல தான் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம எங்கெங்க இருக்கோம்னு நமக்கே தெரியாது. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒருங்கிணைஞ்சிருக்கோம் இந்த இதுல. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இந்த டெக்னாலஜி. சரிங்களா? இந்த டெக்னாலஜி நம்ம ஒருங்கிணைச்சிருக்கு நம்மள. அப்ப இந்த டெக்னாலஜி வந்துட்டு என்ன, சுந்தர் சார் சொல்ற மாதிரி நம்ம வேண்டான்னு சொல்லா கூட அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை இழுத்துட்டு போயே தீரும் அந்த டெக்னாலஜிக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சோமா, நம்ம வந்துட்டு டெபிட் கார்டு இதெல்லாம் கார்டெல்லாம் ஏடிஎம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மெயினா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, கூகுள் பே, போன்பே, இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் இங்க ஸ்மார்ட் போன் வளர்ந்துச்சு. ஸ்மார்ட் போன் வளரும் போது அந்த கர்லோ துனியா முத்தி மைன்பாங்க. இந்த உலகமே உங்க உள்ளங்கையில இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? இந்த ஸ்மார்ட் போன் இருந்ததுன்னா நீங்க உலகத்துல எங்க வேணா போயிட்டு வரலாம். ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் போதும். பணம் வேணா பணம் எடுக்கலாம், என்ன வேணாலும் வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னாலும் நீங்க பே பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பிட்காயின் வேர்ல்டு வைடா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்திய ரூபாயை வெளியில கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த கிரிப்டோவை நீங்க எங்க வேணா கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரிப்டோ அக்செப்ட் பண்ற எந்த இடத்துல வேணா நீங்க எந்த பொருள் வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பக்கம் இதுக்காக ஏடிஎம்ஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் இப்ப நம்மளதுல வந்துட்டு லீகல் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாலையும் ஏடிஎம்ஸ் நிறைய வந்துடும். பிட்காயின்ல இருந்து நீங்க டைரக்டா நீங்க எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா நீங்க ஏடிஎம்லயே எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான இதெல்லாமே இன்னைக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன, இந்த டெக்னாலஜி நம்மள வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கூடிய சீக்கிரம் பாருங்க, பிட்காயின் அக்செப்டட் ஹியர்ங்கிறது எல்லா பக்கமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுதாங்க இந்த பேசிக்கான சில விஷயங்கள். ஓகேங்களா? நம்ம கிரிப்டோல ஏர்ன் பண்றது எந்த தப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. நம்ம வந்து 100% லீகலான ஒரு பிசினஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் சார், தேங்க்யூ சார். ஹலோ சுந்தர் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான எஜுகேஷன் வந்து கொடுத்தாரு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து நம்ம ஆர்பிஐல இருந்து கூட நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்தது இல்லையா? ஸோ கேஒய்சியை வாங்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்க அந்த டிரான்சாக்ஷனை எல்லா பேங்க்குமே அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நீங்க டெபாசிட் விட்ராவல் பண்ணும்போது உங்களோட கேஒய்சி இல்லாம, உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் இல்லாம நீங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ பக்கா லீகலா உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நீங்க டிரான்சாக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்குன்னு என்ன பெர்சன்டேஜ் வந்து இப்போ கவர்மெண்ட்ல சொல்ல வராங்களோ, இப்போ அந்த டைம்ல நம்ம என்ன பெர்சன்டேஜோ அதை நம்ம பே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சேஃபான ஒரு ஜோன்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம அருண் சார் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோல நம்ம எப்படி வாங்குறது, எப்படி நம்ம செல் பண்றது, ஸோ இதில் நம்ம எப்படி இந்த டாலரை வந்து நம்ம டைரக்டா பர்ச்சேஸ் பண்றது, எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட சைட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு நபர் புதுசா ஜாயின் பண்றாரு அப்படின்னா உங்களோட ஸ்பான்சர் லிங்க் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஐடியை நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது நீங்க லைட்டா டச் பண்ணாவே உங்களோட அந்த ரெஃபரல் லிங்க் வந்து காப்பி ஆயிடும். ஸோ இந்த 2வது இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்றது. ஸோ இந்த வாட்ஸ்அப்பை நீங்க டச் பண்ணாலே என்ன ஆகுனா உங்களோட லிங்க் வந்து வாட்ஸ்அப்ல த்ரோ ஆயிடும். ஸோ நீங்க இதை எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லிங்க் மூலமா யாரெல்லாம் சைன் அப் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழே வந்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்றேன், சரிங்களா? இப்போ நான் வந்து புதுசா ஒருத்தரை இணைக்கிறேன் அப்படின்னா யாருக்கு நம்ம அனுப்பணுமோ அவருக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த லிங்கை வந்து ஷேர் பண்றோம். ஸோ இதுல என்னோட ஸ்பான்சர் யூசர் ஐடி அதுல இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருமே வந்து யாருக்கும் நீங்க சைன் அப் பண்ணி கொடுக்க வேணாம், அவங்கள ஃபில் பண்ண சொல்லுங்க, அப்பதான் புரியும். ஸோ பண்ணும்போது இதுல அவங்கள எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ இதுல போய் எதுவுமே எடிட் பண்ண கூடாது. ஸோ அதே மாதிரி யூசர் நேம் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்றா போல எந்த யூசர் நேம் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், என்டர் பண்ணலாம். ஸோ இந்த யூசர் நேம் என்டர் பண்ணும்போது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் விழுவும். ஸோ ஆல்ரெடி அந்த பேர்ல யூசர் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப நீங்க இந்த யூசர் நேம்ல என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த யூசர் நேமை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வாவ் யூனிக் அப்படின்னு வந்தாதான் அது நம்ம போட்டிருக்க யூசர் நேம் வந்து அவைலபிள்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட பேரை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க, மெயில் ஐடியை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 8 டிஜிட்லயாவது நீங்க செட் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இதுல நீங்க பாஸ்வேர்ட் போடும்போது அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இடையில இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் போடுறேன் அப்படின்னா ஒரு லெட்டரை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டருக்கா யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ் அப்படின்றத நான் கேபிட்டல் லெட்டரா போட போறேன், மற்றது எல்லாத்தையும் கூட நீங்க ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க பண்ணிட்டீங்களே அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஸ்ட்ராங், உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா நீங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்கன்னு காட்டுறோம். ஸோ மேல என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் கீழேயும் நீங்க போட போறீங்க. ஸோ நீங்க மேல வந்து அது டாட்ல இருக்கு சார், சப்போஸ் எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்றது அந்த கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டை திருப்பி நீங்க இங்க போட்டுட்டு என்ன பண்ணலாம், கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷனை வந்து டோட்டல் பண்ணி போடணும். 6 + 3 + 7 அப்ப எவ்வளோ, 6 3 9 9 7 16 அப்படின்றத கரெக்டா நீங்க என்டர் பண்ணாதான் உங்களுக்கு ஐடியே வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஐடி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணணும், உங்களை யாரு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க அவங்க இப்ப நீங்க ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க கம்பல்சரி வாங்கி அது உங்களுக்கு கீழே தான் பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அதுலேயே உங்களோட யூசர் ஐடியும் காட்டிடும்.
ஸோ இந்த கணக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இது வந்து பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேத்தமெட்டிக்கல் பிளான். ஸோ இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் ஒருத்தருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த பிளானையே அவரால் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது கூட புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒருத்தர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவை, டாலர் தேவை. ஸோ அந்த டாலரை எப்படி வாங்குறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வாலெட்ல நிறைய பேர் வந்து ஜியோடாஸ், பினான்ஸ், நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து டைரக்டா இங்க நம்மளோட சைட்டுக்கு டெபாசிட் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்க வாலெட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் யூஸ் பண்றது கம்பெனி சைட்ல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டிரான்லிங்க் ப்ரோ யூஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸோடஸ் வந்து, அதாவது எந்த வாலெட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸோடஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். அப்போ நமக்கு எந்த இடத்துல ஸ்பீடா நமக்கு சர்வீஸ் கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஜியோடாஸ் அப்படின்றது நம்ம சென்னையில பள்ளிக்கரணையில இயங்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது. ஸோ டோட்டலா மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷமா இயங்குது. ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் இதுல கிடைக்கும். அதே மாதிரி வசிரெக்ஸ் இருக்கு, செட்பே இருக்கு, காயின் ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியால நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து நமக்கு தேவையான பிட்காயின், லைட் காயின் எல்லாத்தையும் வாங்கலாம். ஸோ ஃபுல்லா லீகலா தான் நீங்க பண்ண முடியும். உங்களோட அதுக்கு முன்னாடியே உங்களோட KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ இதுல இப்போ உங்களுக்கு வந்து லைட் காயின் வேணும் அப்படின்னா, ஏன்னா லைட் காயின்ல தான் நம்ம டெபாசிட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா அதுல தான் ஃபீஸ் வந்து நமக்கு கம்மி. ஸோ நீங்க டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வாலெட்ல நீங்க என்ன பண்ணணும், INR வாலெட் வந்து தனியா இருக்கும். இதுல வந்து பேலன்ஸ் நீங்க லோட் பண்ணணும். அதுக்கு நீங்க இந்த டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க், நீங்க எந்த பேங்க் டீடைல் உள்ள நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் நீங்க இங்க சென்ட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா இதை பத்தி வீடியோ நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வீடியோல நீங்க அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் டெபாசிட் உடனே உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ யூபிஐ மூலமாகவும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்க வந்து மினிமம் 100 ரூபாயில இருந்து, ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க மினிமம் ஒரு 100 ரூபாய் போட்டு டெபாசிட் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு INR வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான அந்த லைட் காயினை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுல நிறைய கரன்சி இருக்கும். இந்த கரன்சில எது வேணாலும் நம்ம வாங்கலாம். பட் நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா LTC, லைட் காயின். ஸோ இந்த LTCயை நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா பை அண்ட் செல் ரெண்டு இருக்கும். ஸோ பை அப்படின்னா என்ன, நான் இப்போ வந்து பணம் கொடுத்து லைட் காயின் வாங்க போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல உங்களுக்கு எவ்வளோ லைட் காயின் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ, இப்போ வந்து 848 ரூபாய் எனக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 848 ரூபாய்க்கு எவ்வளவு நீங்க வாங்க முடியுமோ அந்த குவான்டிட்டியை நீங்க டைப் பண்ணிட்டு, ஸோ இதுல பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காயின் வந்து ஆட் ஆயிடும். ஸோ எதுல வந்து ஆட் ஆகும் அப்படின்னா, உங்களோட அந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த இதுல வந்து இந்த இதுல தான் நம்மளோட பேலன்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த எக்ஸோடஸ் வாலெட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுல வந்து டெபாசிட், விட்ராவல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க விட்ராவலை கிளிக் பண்ணிட்டு, ஸோ அந்த நீங்க எக்ஸோடஸ் அப்ளிகேஷனை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், இதுல வந்து ரிசீவ் அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் அங்கே காப்பி பண்ணி என்ன பண்ணணும், அங்கிருந்து நீங்க லோட் பண்ணிக்கணும். இப்போ ஒரே நிமிஷம். ஸோ எக்ஸோடஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து சென்ட் பண்றது, இன்னொன்னு ரிசீவ் பண்றது. ஸோ நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இந்த சைடுல ஒரு ரிசீவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அட்ரஸ் ஷோ ஆகும். அந்த அட்ரஸை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணணும், அந்த உங்களோட ஜியோடாஸ்லயோ இல்ல நீங்க பினான்ஸ்ல வச்சிருந்தா பினான்ஸ்லயோ, நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சில் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து முதல்ல நீங்க இந்த வாலெட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
ஸோ இந்த வாலெட்ல இருந்து நீங்க நம்மளோட சைட்டுக்கு டெபாசிட் பண்ணா மட்டும்தான் கரெக்டா போய் ரீச் ஆகும், உடனே உங்களுக்கு தேவையான டாலர் கிடைக்கும். ஸோ நீங்க எக்ஸ்சேஞ்சில இருந்து பண்ணீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவல் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டிஜிட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இன்னும் அந்த தப்பை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெகுலரா ட்ரைனிங்ல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், இப்ப பிரச்சனையே இல்லாம உங்க பிசினஸை நீங்க கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்க கீழே வர்ற நபர்களுக்கும் இதை நீங்க கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ உங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம சம்பாதிக்கிறத பத்தி நம்ம அதுக்குண்டான வேலைகளை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதான் ரிசீவ் அட்ரஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க டாலர் ஆட் ஆயிடும். இப்போ நம்மளோட சைட்டுக்கு வந்து எப்படி இந்த டாலரை வந்து லோட் பண்றது அப்படின்னா, rebonex.io நம்மளோட சைட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உங்க ஐடியை வந்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் பேமெண்ட் கேட்வே. ஸோ பிட்காயின்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அதுல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஹெவி. ஸோ லைட் காயின்ல உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ குயிக்காகவும் அப்ரூவல் ஆயிடும். ஸோ இதுல என்ன பண்ணீங்க, டெபாசிட் விட்ராவல் ரெண்டுமே இருக்கு இல்லையா, அதுல அந்த டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நேற்று ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் டெபாசிட் பண்றது பதிலாக லைட் காயின் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தப்பு யார் மேல, நம்ம மேல. அப்ப என்ன பண்ணணும், சரியா எப்படி பண்ணணும்ன்றத முதல்ல நம்ம கத்துக்கணும். ஸோ எனக்கு வந்து இதுல எவ்வளவு டாலர் தேவையோ அந்த டாலரை நான் போட்டுக்கலாம். மினிமம் $10 இருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு வேணாலும் போடலாம். ஸோ நான் ஒரு $25 வந்து டெபாசிட் பண்ண போறேன். ஸோ ஒரு தடவை இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பேக் எடுக்கவே கூடாது. பேமெண்ட் அனுப்புற வரைக்கும் நீங்க பேக் வரக்கூடாது. ஸோ திருப்பி நீங்க பேக் வந்துட்டு திருப்பி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஸோ இப்போ டெபாசிட் கொடுத்தோன்னா வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க என்ன அமௌண்ட் இருக்கோ, இப்போ நீங்க $25 நீங்க பே பண்ண போறீங்க. இந்த $25க்கு நீங்க எவ்வளவு இந்த லைட் காயின் நீங்க இந்த சாஃப்ட்வேருக்கு அனுப்பணும் அப்படின்றது இதுல ஷோ ஆகும். ஸோ இது வந்து யாரும் ஆள் உட்காந்துக்கிட்டலாம் கன்ஃபர்மேஷன் பண்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு உங்களோட எக்ஸோடஸ் வாலெட்டுக்கு போயிட்டு இங்க சென்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இந்த என்டர் அமௌண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க காப்பி பண்ணது இங்க பேஸ்ட் ஆயிடும். ஸோ என்டர் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அட்ரஸை நீங்க என்டர் பண்ண போறீங்க. ஸோ இதுல இவங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸை ஃபுல்லா நீங்க காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிட்டு இந்த அட்ரஸ் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாலே பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சென்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த மேல அமௌண்ட் என்டர் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல வந்து ஒரு டிஜிட் மாறினா கூட இந்த கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. கரெக்டா அக்யூரேட்டா போடணும். ரெண்டாவது நீங்க இந்த எக்ஸ்சேஞ்சில எல்லாம் போட்டீங்கன்னா அங்க வந்து ஃபீஸ் வரும். ஸோ ஃபீஸ் வரும்போது என்ன ஆகும்னா நீங்க இங்க போடக்கூடிய அமௌண்ட் கரெக்டா இந்த பிளாக் செயின்ல போய் கன்ஃபர்மேஷன் ஆகாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், வாலெட்டை நீங்க யூஸ் பண்றது தான் பெட்டர். இங்க சென்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லைட் டு டிரான்ஸ்ஃபர்னு கேட்கும். ஸ்லைட் டு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் ஒரு 2 செகண்ட்லயே நமக்கு இந்த வாலெட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நம்மளோட சைட்டுக்கு டெபாசிட் ஆயிடும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இதுல சென்ட் ஆனதுக்கு அப்புறம் உடனேவும் நீங்க வெளியில வரவே கூடாது. ஸோ நீங்க இதுல கம்ப்ளீட்டட் இந்த டெபாசிட் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த சைட்ல அப்படியே இருக்கணும். நீங்க ரீஃப்ரெஷ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ரீஃப்ரெஷ்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க நடக்கும். அதே மாதிரி உங்களோட நெட்வொர்க் வந்து எப்பயுமே இங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நெட்வொர்க் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஃபுல்லா இருக்கணும். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ நெட்வொர்க் இல்லாத இடத்துல எல்லாம் நீங்க போய் டெபாசிட் பண்ணாதீங்க. உங்க அப்ளைன் மூலமா டாலர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஏன் நம்ம இந்த விஷயத்த கத்து கொடுக்கறதுனா, இது எல்லாரும் நம்ம கத்துக்கிட்டு நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிசினஸ் இப்ப எனக்கு பெருசா லோடு இருக்காது. அதே மாதிரி இப்ப எனக்கு மேல உள்ளவங்களுக்கும் பெருசா லோடு இருக்காது. ஸோ நம்ம அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான டைம் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ அவங்க இதுல கண்ட்ரோல் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா
நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரொமோஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவுதான் இதுல விஷயம். ஸோ இதுல எல்லாமே பக்காவா டீடைல்டா நீங்க எவ்வளவு அனுப்பிச்சிருக்கீங்க, ஸோ எவ்வளவு இதுல செட்டில் ஆயிருக்கு, பிளஸ் இதோட டிரான்சாக்ஷன் டீடைல் என்ன, எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். 24 hours ஆன்லைன் தான். இப்போ வந்து சார் நம்ம லீகலை பத்தி பேசினாரு இல்லையா? ஸோ இன்னும் கூட நம்ம என்னதான் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணாத எவ்வளவோ மக்கள் இருக்காங்க வெளியில. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிட்காயினோட டிரான்சாக்ஷன் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னு வைங்களே, ஸோ இதுதான் அந்த பிளாக் செயினோட ஒரு அட்வான்டேஜ். இங்க வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு ஆளே இங்க கிடையாது. நீங்க சரியா வேலை செஞ்சு அது கரெக்டா அப்ரூவ் ஆயிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு டெக்னாலஜி தான், அந்த பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் வித்தின் அ செகண்ட்ல க்ரோர்ஸ் கணக்கான டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுது, அப்ரூவல் பண்ணுது. ஸோ நீங்க போயிட்டு இப்போ நீங்க அந்த எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கு இல்லையா, நிறைய அந்த பினான்ஸ், அது இல்லாம காயின் செக்னு ஒரு சைட் இருக்கு. அதுல எல்லாம் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த ஒரு 24 மணி நேரத்துல நிறைய கரன்சி இருக்கு. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட கரன்சி இருக்கு. அதுல நம்பர் 1ல இருக்கிறது பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின், லைட் காயின் நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 கரன்சில நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் ஓனர் யாரையா, இதெல்லாம் எங்க இருந்து ஆப்ரேட் பண்றாங்க, இதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இன்டர்நெட் தான். யார் வந்து உங்களுக்கு ஆள் உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் செல் பண்றாரு. அப்போ இதை பொறுத்து தான் அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதிகமான மக்களுக்கு அதிகமா அதோட யூசஸ் பயன்பாடுகள் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் ஈஸியா என்ன பண்ண முடியும், என்ட்ரி ஆக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான பேமெண்ட் கேட்வே தான் இந்த கிரிப்டோ கரன்சியோட பேமெண்ட். ஸோ இதோட டெக்னாலஜி தான் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். 2015ல இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் டோட்டலா ஜீரோ ஆயிடும், வாஷ் அவுட் ஆயிடும், இந்த மாதிரி எவ்வளவு பேர் சொன்னாங்க. ஆனா 2015ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் யாரும் கேட்காம யாரெல்லாம் நல்ல பிள்ளையாட்டம் ஒரு 25,000 போட்டாங்களோ பிட்காயின்ல, அவங்க எல்லாரும் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இதான் விஷயம். காரணம் என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஏன்னா சார், அதாவது நிறைய பேர் வந்து தப்பு நடந்தா என்ன ஆகும் அதை தான் கேட்குறாங்களே தவிர ஏன் தப்பு நடக்காது அப்படின்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஏன் தப்பு நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சாலே அந்த பதில், அதாவது உங்களோட கேள்விக்கு உண்டான சரியான விடை உங்களுக்கு அங்கே கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த 5 நிமிஷம் பொறுமையா நீங்க அந்த டிரான்சாக்ஷன் நீங்க கரெக்டா பண்ணியிருந்தா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். மினிமம் 2 மினிட்ஸ், மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு தேவையான டாலர்ஸ் வந்து என்ன ஆயிடும், உங்களோட ட்ரேடபிள் பேலன்ஸ்ல வந்துடும். ஸோ நீங்க டிரான்சாக்ஷன்ல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல கன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். இவ்வளவுதான். டெபாசிட் சக்சஸ்ஃபுல் $25. ஸோ என் வாலெட்ல ஆட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு ஆட்டோ பாட் இன்கம் வந்திருக்கு ஒரு ஐடிக்கு 0.40. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கினாலும் வருமானம் வரக்கூடிய. நான் என்ன பண்றேன், எங்க இருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு பில்ட், அதாவது ஒரு எனக்குன்னு ஒரு மேன் பவரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கையில கொடுத்துருக்கேன். இந்த பிளான் மூலமாக மக்கள் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறதன் மூலமாக மேலும் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க வேலை நடக்குது. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ரியல் மேஜிக் இன்கம் பிளானை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ எனக்கு டாலர் வந்துருச்சு சார், இதை நான் எப்படி ஐடியா கன்வெர்ட் பண்றது? ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடும், நீங்க டாலர் பர்ச்சேஸ் பண்ணது உங்களோட வாலெட் ட்ரேட் பேலன்ஸ்ல வந்து உட்காந்துரும். ஸோ நீங்க எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மார்க்கெட்டை நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல வந்து $25, $50, $200 3 பேக்கேஜ் தான் நம்மளோட. ஸோ நீங்க எந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த பேக்கேஜை நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல யூசர் நேமை கரெக்டா என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்றேன்.
கார்த்திக் ராஜ் 1554. ஸோ யூசர் ஐடியை நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா என்டர் பண்ணணும். ஸோ இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ கார்த்திக் ராஜ் 1554. ஸோ இந்த யூசர் ஐடி நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் பர்ச்சேசிங் கார்த்திக் ராஜ் 1554 அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நீங்க என்ன பண்ணணும், பர்ச்சேஸை கிளிக் பண்ணணும். சப்போஸ் இதுல ஒரு டிஜிட் நீங்க மிஸ் பண்ணா கூட அக்கௌண்ட் வந்து இதுல இல்லை அப்படின்றத காமிச்சிடும். ஸோ அப்போ நீங்க கரெக்டா உங்களோட ஐடியை என்டர் பண்ணிட்டு ஸோ இந்த பர்ச்சேஸ் அப்படின்ற பட்டனை ஒரே ஒரு தடவை தான் நீங்க ப்ரெஸ் பண்ணணும். ஸோ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா? இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு யாருக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோமோ அவருக்கு நீங்க என்ன பண்ணணும், அதை தெரியப்படுத்தணும். ஸோ ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்ட் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவருக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சு. என்ன பண்ணிடணும், நம்ம ஃபண்ட் வாங்கின நபர்கிட்ட சொல்லிடணும். ஸோ அவர் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அஃபிலியேட் அப்படின்ற ஆப்ஷனை போயிட்டு அவர் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லணும். ஸோ பார்க்க சொல்லும் போது இந்த பைனரி ஷிஃப்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற இடத்துல அவருக்கு வந்து ட்ரீ ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அவர் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அந்த ட்ரீ வந்து ஓப்பன் ஆயிருக்காது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ட்ரீ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ சுந்தர் 333 அப்படின்னா ஸோ அந்த ட்ரீ ஓப்பன் ஆயிருக்கும். அவருக்கு கீழே 2 பிளேஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ சப்போஸ் இந்த $50 அவர் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நாட் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ அவர் எப்போ பர்ச்சேஸ் பண்றாரோ அவருக்கு அந்த ட்ரீ வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவுதான். ஸோ அடுத்து நம்மளோட இந்த இன்கம் ப்ராசஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஒருத்தரோட ஆக்டிவேஷன் மூலமாக எத்தனை நண்பர்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த இன்கம் பிளான் போகும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன், ஒரு கிராஃப் நான் போடுறேன். இப்போ ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ $25 ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல பைனரி ஷிஃப்ட், அதாவது இவரை ஸ்பான்சர் பண்ணவருக்கு பைனரி ஷிஃப்ட்ல அவர் எலிஜிபிள் ஆயிருந்தா அவருக்கு $20 என்ன ஆயிடுது, அசைன் ஆயிடுது. $5 யாருக்கு போகும் அப்படின்னா அது இது எல்லாமே ஆன் த ஸ்பாட்ல நடக்கக்கூடிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த $5 வந்து இவருக்கு முன்னாடி, அதாவது சீனியாரிட்டியில யாரு இருக்காங்களோ அதுல 10 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா $0.5 டிவைட் ஆகும். ஸோ இவர் ஒருத்தர் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்றதன் மூலமா 10 பேருக்கு ஆட்டோபாட் இன்கம் என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த $20 இவருக்கு ஜென்ரேட் ஆகும்போது இவரை ஸ்பான்சர் பண்ண நபருக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ அவர் ரீஎன்ட்ரி வந்து அவரோட அப்ளைனுக்கு கீழே போய் பிளேஸ் ஆயிருப்பார். ஸோ அவருக்கு அது இன்கம் எலிஜிபிளா இருந்தா அவருக்கு அந்த இன்கம் போகும். ஸோ அதே மாதிரி லெவல் இன்கம், ஸோ இவருக்கு ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இவரோட 8 அப்ளைனுக்கு $0.25 போயிருக்கும் லெவல்ல. சரிங்களா? இவருக்கு அந்த ஒரு பேர் மேட்ச் ஆயிருந்தா ஸோ இந்த 0.25 என்ன ஆயிருக்கும், 8 லெவலுக்கு டிவைட் ஆயிருக்கும். அது இல்லாம $1 இவருக்கு ஒரு ஐடி பிளேஸ் ஆயிருக்கும். யாருக்கு, உங்களோட ஸ்பான்சருக்கு $1 ஒரு ஐடி பிளேஸ் ஆயிருக்கும். இந்த $1 யாருக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவருக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல யாரெல்லாம் ஒரு பேர் மேட்ச் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த $1 இருந்து 10 பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த 0.5 வந்து 10 பேருக்கு இங்க ஆட்டோ ஃபில்ல டிவைட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த 10 லெவல்ல யாருக்கு எலிஜிபிள் ஆயிருக்கோ
அவங்கள யாரு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பான்சர் இன்கம் போயிருக்கு. அப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் நடக்குது. $25 ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. ஆனா இது மூலமா 5 வருமானமும் என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 25 ஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெனிஃபிட்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோஃபில்ல நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இங்க ஒரு 10 ஒருத்தர் ஜாயின் பண்ணா 10 பேருக்கு என்ன ஆகும், 10 ஐடிக்கு இன்கம் போகுது. ஸோ இன்கம் போகும்போது அதுல யாராவது ஒருத்தர் அதை எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு, ஆட்டோபாட் இன்கம் அவர் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னா அவர் என்ன பண்ணணும், 2 பேர் மேட்ச் பண்ணணும். 4 பிளேஸ்மெண்ட் அவருக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ ஒரு ஐடி பிளேஸ் ஆனா இவ்வளவு பேருக்கு 25 பேருக்கு வருமானம் போகுது அப்படின்னா, ஸோ அடுத்து அங்கே அவர் 4 ஐடி பிளேஸ் பண்ணும்போது, அவர் அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்காக 4 ஐடி பிளேஸ் பண்ணும்போது எவ்வளவு பேருக்கு இன்கம் போகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரீஎன்ட்ரி, இப்போ நாங்க ஒரு மெம்பரா ஒரு 1000 பேர் நம்ம மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கோம்னு வைங்களே, இந்த 1000 பேருக்கும் 6 ஐடி ஜெனரேட் ஆனா கிட்டத்தட்ட 6000 ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுது. அப்போ ஒரு ஐடி ஜெனரேட் ஆனா மேஜிக்கல் பாட்ல 10 லெவலுக்கு இன்கம். ஸோ ஒரு மேஜிக்கல் பாட்ல ஒரு 10 பேருக்கு இன்கம் போகுது, ஆட்டோ பாட்ல ஒரு 10 பேருக்கு இன்கம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு இன்கம் ஜெனரேட் ஆகுது, அதாவது நான் ஒர்க்கிங்ல மட்டுமே. அப்போ 6000 ஐடி ஜெனரேட் ஆனா எவ்வளவு பேருக்கு இன்கம் போகுன்றத பாருங்க. ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஒரு அற்புதமான ஒரு டிசைன். ஸோ இதுல எவ்வளோலாம் நமக்கு வருமானம் போகுதோ எல்லா வருமானத்துல இருந்தும் 10% நம்ம இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன பண்ணிரும், வருமானம் கொடுத்துரும். ஸோ சாஃப்ட்வேரும் பக்கா செக்யூர், பக்கா செட்டில்டு. அதாவது எவ்வளவு டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி நடக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஐடிஸ் பிளேஸ் ஆகும். நான் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா என்னோட ஆர்கனைசேஷன்ல மட்டுமே ஒரு 200 ஐடி 250 ஐடி இப்போ பிளேஸ் ஆகுது. அதுவும் அவங்களோட ப்ரொமோஷனே இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளால ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்கம் பிளானை நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு குயிக்கா எவ்வளவு மக்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு. பணம் மட்டும் இல்லை, மக்களையும் நீங்க சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்க எத்தனை பேருக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் அவ்வளவு பேரும் சம்பாதிப்பாங்க, உங்களை வாழ்த்துவாங்க. ஸோ மக்களை நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அதை விட ஒரு பெரிய சம்பாத்தியம் எங்கேயுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பணம் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்துல நீங்க சம்பாரிச்சிடலாம். ஆனா நல்ல மக்களை நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்தால், உங்க கூட ஒரு பெரிய ஒரு மேன் பவரை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ பெரிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய பேரோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் கிடைச்சாதான் ஒரு மனிதன் வந்து என்ன பண்ண முடியும், அவங்களோட ஆயுட்காலத்தையும் நீட்டிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு ஒரு புதுமையான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியாது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு வந்தாச்சு. என்னன்னா, ஸோ எல்லாருக்குமே இந்த ஐபிசிஇ டோக்கன்ல வந்து ஐடிஸ் வந்து டாலர்ஸ் வந்து ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த டாலர்ஸ் வந்து ஏன் ஆட் ஆகுது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இந்த ஆட்டோபாட்ல இன்னொரு வருமானமும் அடிஷ்னலா இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல கிடையாது, uniquefocus.com அப்படின்ற தளத்துல. ஸோ ஒரு நிமிஷம், சாரி கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு சார். என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா என்ன? சார் இல்லைங்க சார், கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஸோ
அதாவது யூனிக் ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ரிக்ஸ்ல ஒரு பிளான் இருக்கு. அதாவது நமக்கு இப்போ 5 ரவுண்டு ஆட்டோ புல் இன்கம் முடிஞ்சு இப்போ 6வது ரவுண்டு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? நிறைய பேர் நினைக்கலாம் இவ்வளவுதானா இன்கம் பிளான் அப்படின்ட்டு. நான் பிளான் பிரசன்டேஷன் பண்ணும்போது நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது அன்லிமிட்டெட். நீங்க ஒரு வேலை செஞ்சாலே உங்களுக்கு பலவிதமான வருமானங்கள் இங்க இருக்கு. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அது அத்தனையும் இங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ 3 மேட்ரிக்ஸ்ல ஒரு பிளான் இருக்கு. இங்க எல்லாருக்குமே ஐடி ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இதுல பிளேஸ் ஆன மக்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இதுல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்க இருந்து இந்த ரீபானக்ஸ்ல ஐடி போட்டு நீங்க 6வது ரவுண்டு இன்கம் வாங்கும் போது உங்களுக்கு இங்க ஐடி பிளேஸ் ஆயிடும். ஸோ இங்க உங்களுக்கு என்ன சார் வருமானம் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஷார்ட் ஃபார்முலா. ஸோ இதுல வந்து $9 ஐடி இங்க பிளேஸ் ஆகும். ஸோ டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா 5 லெவல் இன்கம் தான். ஸோ இந்த 5 லெவல்ல டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $759 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல இதுல உங்களுக்கு ரீபர்த் ஐடிஸ் அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஐடி ரீபர்த் ஐடி இருக்கு. ஸோ இந்த 10 ஐடிக்கும் திரும்பவும் இந்த 750 வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அனுபவிக்கும் போது நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது பெருசா தெரியாது. பட் இந்த வருமானத்தை நீங்க அனுபவிக்கும் போது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு என்ட்ரி போட்டிருந்தாங்களோ தெரியாம என்ட்ரி போட்டிருந்தாங்களோ தெரியாது. அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் இன்கம் பிளான் நமக்கு, அதாவது 6வது ரவுண்டு நமக்கு ரீபானக்ஸ்ல 6வது ரவுண்டுக்கு மேல அதுல உள்ள இன்கம் பிளான் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இதுலயும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு விஷயம். 2வது மேஜிக்கல் பாட். இதுலயும் ஒரு மேஜிக்கல் பாட் இன்கம் இருக்கு. ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து ஒரு பேர் மேட்ச் பண்ணா ஒரு ஐடி வந்து மேஜிக்கல் பாட்ல பிளேஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுல உங்களுக்கு 6வது ரவுண்டு இன்கம் வரும்போது இங்க ஒரு ஐடி பிளேஸ் ஆகும். மேஜிக்கல் பாட்ல ஒரு ஐடி பிளேஸ் ஆகும். அந்த ஐடி உங்களுக்கு எவ்வளவு சார் கொடுக்கும் அப்படின்னா $71 கொடுக்கும். இந்த ஐடிக்கும் 10 ரீபர்த் இருக்கு. ஸோ அது இல்லாம டோட்டலா 3 மேட்ரிக்ஸ்ல 5 லெவல் தான் இதோட ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணா போதும், ரீபானக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்கம் பிளானை நீங்க ஃபில் பண்ணா போதும். நீங்க அப்போ கணக்கு போட்டு பாருங்க. நீங்க உள்ள ஜாயின் பண்ணி ஒரு 2 பேர் மேட்ச் பண்ணாலே எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாருங்க. சோ இவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு வந்து நிறைய பேரோட ஐடிஸை நான் பாத்துருங்க சார். நிறைய பேருக்கு ஆட்டோஃபில் இன்கம் போயிருக்கு. இன்னும் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாம வேறொரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வித்தவுட் நான் வந்து ஓப்பனா நான் சொல்றேன், நான் வந்து நிறைய கான்செப்ட் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுல வந்து நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றத வாலெட்ல தான் நான் காமிக்க முடியுமே தவிர நான் வந்து ஒரிஜினலா அதை நான் எடுத்து சேவ் பண்ணியிருக்க முடியாது. என்னோட சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க பண்ணியிருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் நான் திருப்பி உள்ளே தான் போடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் மணி ரொட்டேஷன் சொல்லுவாங்க, மணி சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. நீங்க என்ன சம்பாதிச்சா திருப்பி அவன் அந்த சாஃப்ட்வேர்ல வாங்கிக்கிட்டே இருப்பான். அப்ப நீங்க சம்பாரிச்சும் வேஸ்ட் தானே. அப்ப பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த சம்பாதிக்கக்கூடிய பணத்துல நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வித்தவுட் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குண்டான எஜுகேஷன், அதுக்குண்டான ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம் தான் இங்க கிடைச்சிருக்கு. நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷன் இங்க உங்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இதுல வாய்ப்புகள் அப்படின்றது அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து ரீபானக்ஸ் பிளஸ் ரீபானக்ஸ்ல 6வது ஐடி வரும்போது என்ன வருது அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய இன்கம் பிளான்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அது மூலமா மிகப்பெரிய அளவுல நம்மளால வளர முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பயணிக்கணும். ஒரு 3 மாசம், ஒரு 5 மாசம் நமக்குன்னு ஒரு டீம், நமக்குன்னு ஒரு மேன் பவர் நம்ம கிரியேட் பண்ற வரைக்கும் நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்றதுக்கு ரெடி அப்படின்னா நல்ல ஒரு லைஃப், அதாவது நமக்கு மட்டும் இல்ல நம்மளோட குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு லைஃபை நம்ம என்ன பண்ண முடியும், ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் ரைட் டைம்ல ஒரு நல்ல ஒரு இன்கம் பிளான் கிடைச்சிருக்கு. சரியா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதுல சம்பாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 தலைவர்கள் இருக்காங்க. ஒரே நிமிஷம். சார் பாலசுப்ரமணியன் சார். சார் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஹாப்பி சார், வாங்க, வெல்கம். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன் போயிட்டே இருக்கு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நான் அதிகமாக பேச முடியாதுங்க. நான் அப்படியே சிம்பிளாக மட்டும் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சார், என் பேர் ஏகே பாலசுப்ரமணியன். நாங்கள்லாம் நான், ஹரி சார், அருண் சார், கண்ணன் சார், சுந்தர் சார் எல்லாமே சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங் இருக்கோம், ஃபவுண்டர் மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். மார்ச் 2020 ட்ராவல் பண்ணிருக்கோம். அந்த பிளானை வந்து இன் அண்ட் அரவுண்ட் நல்லா தரவாக நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஸ்டடி பண்ணிட்டு தான் இவ்வளோ டீப்பாக வந்து நாங்கள் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணி இதில் எந்த விதமான ஃப்ளாவும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு இறங்கி பண்ணிட்டு இவ்வளோ ஆத்தென்டிகேட்டடா ஒரு சுந்தர் சார் அடிச்சு சொல்றாருன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டும் இருக்கிறோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்பெனி அவ்வளோ ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ தூரம் பேச முடியுது. அது இப்போ எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது, பிளானை சொல்லும்போது எல்லாம் சரி, இது ஏதோ ப்ரொமோஷனலுக்காக இவங்க பேசுறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த குளோபல் லான்ச்சுக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் சொன்ன சீக்கிரம் எல்லாரும் வந்துருங்கன்னு அப்போ கூட அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. குளோபல் லான்ச் வந்ததுக்கு அப்புறம் அதுல ரெவென்யூ வர ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த உற்சாகம் எல்லாத்துக்கும் தொத்தி இருக்கும். சார் எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துச்சு, செகண்ட் லெவல் வந்துச்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ எங்களுடைய வேலை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. நாங்க பேசக்கூடிய வேலை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. காரணம் என்னன்னா, எவிடன்சஸ் உங்ககிட்ட இருந்தே வருது. அப்போ நீங்களா ரியலா என்ஜாய் பண்ணக்கூடிய உங்ககிட்ட இருந்தே வரும்போது எங்களுக்கு நாளுக்கு நாள் எங்களுடைய ப்ரெசன்டேஷனோட டைம் கம்மியாகும். ஈஸியா வந்து என்னதான் நம்ம வாயில சொன்னாலுமே சக்கரைன்னு சொல்றதை விட அதை டேஸ்ட் பண்ணா தானே அதனுடைய உண்மையான விஷயம் தெரியும். அது மாதிரி இப்ப எல்லாருமே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனோட ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீட்டிங் வரக்கூடிய மெம்பர்ஸோட எண்ணிக்கை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் இப்ப பாருங்க, இப்பதான் சுந்தர் சார் லைட்டா டச் பண்ணியிருக்காரு யூனிக் ஃபோக்கஸ. அந்த யூனிக் ஃபோக்கஸ்க்குள்ள உள்ள போனீங்கன்னா அது ஒரு பெரிய சமுத்திரம். அது உள்ள போய் அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன், ஒரே ஒரு ரவுண்டு ஒரு ஐடி யூனிக் ஃபோக்கஸ்க்குள்ள போய் கீழே வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா $3,62,82. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ரவுண்ட் நீங்க ரெய்பானெக்ஸ்குள்ள நீங்க போடக்கூடிய ஒரு என்ட்ரி நீங்க $25 ஸ்டார்ட் பண்ணி $200 முடியும் போது 13 ஐடி வந்து யூனிக் ஃபோக்கஸ்குள்ள போக போகுது ஒரு ரவுண்டுக்கு. அடுத்தது ஒவ்வொரு ரீபர்த்துக்கு இது மாதிரி ஐடிஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். யூனிக் ஃபோக்கஸ்குள்ள போக போகுது. அங்க யூனிக் ஃபோக்கஸ்குள்ள போய் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரவுண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெவென்யூ இருக்கும்னு சொல்றப்ப ஏன் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டைட்டில் சூஸ் பண்ணாங்கன்னு நீங்க அப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க. சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்னு இப்ப நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள், ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்குள்ள அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்பவே பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க அந்த டிரான்சாக்ஷன் எடுத்து பாருங்க, எது எங்க இருந்து வருதுன்னு உங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா பாருங்களேன். சேலஞ்சே விடலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் கமிஷன் 1ன்னு வருது, லெவல் கமிஷன் 2ன்னு வருது, ஸ்பான்சர்ஷிப் இன்கம்னு வருது, மேஜிக்கல் போட்னு வருது, எங்கெங்கயோ வந்துருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷனால அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா யோசனை பண்ணி பாருங்களேன். ரோபோட்டிக் டிசைன் எந்த அளவுக்கு அவன் சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அதுல டீப்பா போக இப்ப நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. சார் ரொம்ப அற்புதமான விஷயம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்தே ஃபீல் பண்ணதுனாலதான் உசுரை கொடுத்துட்டு இதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லோரும் முன்புட்டு இருக்க நினைப்பதுவே இல்லாமல் யாமொன்றறியும் பராபரம் என்ன மாதிரி நம்ம ஒருத்தர் சம்பாதிச்சா அது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை நம்பி வந்தவங்க அத்தனை பேரும் சம்பாதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய சந்தோஷமே ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம், ஆனந்தம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இதை கத்துக்க முடியும். ஒரே நாள் எல்லாமே கத்துக்க முடியாது. இப்பதான் யூனிக் ஃபோக்கஸோட சப்ஜெக்ட்ல லைட்டா டச் பண்ணியிருக்கிறாரு. நீ அடுத்தடுத்து அதுக்கு தனி செஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுப்போம். தவறாம கேளுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. உங்க இமீடியட் சீனியரை கேளுங்க. அவங்களால கிளாரிஃபை பண்ண முடியலன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் நாங்க எல்லாம் ஆல்வேஸ் நாங்க உங்களோட இருக்கிறோம். எப்ப வேணாலும் எந்த டவுட் வேணாலும் நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவல் 2021 அத்தனை பேரும் நிச்சயமா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அபரிமிதமா இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். சார் வெல்கம் சார். பெரியசாமி சார். சார் வணக்கம் சார். வெல்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சுந்தர் சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கம்பெனியோட மிஷன் விஷன், ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் டூல் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் பூம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாரு.
ஸோ இன்னைக்கு இந்த ட்ரைனிங் பீரியட்ல இன்னைக்கு ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 1 o'clock இப்போ போய்கிட்டு இருக்குது. ஒரு 1 hour அவங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி நம்மளுடைய லீடர்ஸ் நமக்காக ஏன் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, நாம இந்த விஷயத்த ஃபுல்லா கத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்ப்போம், இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 பிசினஸ் அப்போ வந்துட்டு லான்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்தாலும், எத்தனை பிசினஸ் வந்தாலும் நாம சரியான ஒரு பிசினஸ சூஸ் பண்ணி அதுக்கு டிராவல் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம டிராவல் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ, அந்த பிளானை பிடிஎஃப்ல பிளான் பிரசன்டேஷன்ல நம்மளுடைய நிறுவனம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுசா நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அது உண்மையான சக்சஸ கொடுக்கும். ஸோ அதுக்கு தேவை ப்ராப்பரான ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்ல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு நபர் ஜாயின் பண்றாரு, இப்போ நீங்களே உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த நபரை ஜூம் மீட்டிங் இன்வைட் பண்ண போறீங்க. ஸோ மீட்டிங்ல அவருக்கு உள்ள இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஃபுல்லா அட்டன் பண்ற வரைக்கும், அதாவது மீட்டிங்கோட எண்ட் ஆஃப் செஷன் வரைக்கும் நீங்க உள்ள இருந்து அவர் கூட மீட்டிங் அட்டன் பண்ணணும். அப்பதான் அந்த நம்பரை ஃபுல்லா உட்காந்து அட்டன் பண்றாரா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை ஃபுல்லா நீங்க கிளியர் பண்ணுங்க. ஸோ அவருக்கு 1000 கேள்விகள் கேட்கலாம். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவான பதில கொடுங்க. உங்களால ஆன்சர் பண்ண முடியலையா, நமக்கு மேல இருக்கக்கூடிய அப்டேட் இப்ப சுந்தர் சாரே ஜூம் மீட்டிங்ல சொல்லுவாரு. ஸோ உங்க லீடர்ஸால ஏதாவது ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்னை வந்துட்டு அவர் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நாம ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்துட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு நமக்கே நிறைய டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு புதுசா வந்துட்டு கிரிப்டோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால எந்த அளவுக்கு நாம கத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்த நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். நம்மளால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் மூலியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டா ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நிறைய லீடர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஐடியா ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் அவங்க கிட்ட வந்து ரெகுலர் கனெக்ட்ல இது ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்னோட காதுக்கு வந்த நியூஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ அந்த என்ட்ரியை எடுக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசுறாங்க, நிறைய டைம் ஃபோன் கால் பேசுறாங்க. பட் அந்த என்ட்ரியை எடுத்து அவங்களுக்கு கீழே ஆக்டிவேட் பண்ணி இந்த நபர், அதாவது ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்த நபர் இன்கம் வாங்கினதுக்கு அப்புறம் ஸோ இந்த கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலதான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. இங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு கீழே ஒரு நபரை நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அதை விட 1000 மடங்கு அந்த நபர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேசணும். ஏன்னா நம்ம ரீபானெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்கம் கிடையாது, லைஃப் டைம் இன்கம் அன்லிமிட்டடா அதுவும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய நபர் ஸ்டாண்டர்டா லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ணா மட்டும்தான் இது வந்துட்டு சாத்தியமாகும். நம்மளோட ரீபானெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம லைஃப் லாங் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இதுல டிராவல் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் தான் அதுக்கு. ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்துட்டு இல்ல அப்ளைன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, இதை எனக்கு யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாய்ப்பு நல்ல வாய்ப்பாகவே இருந்தா கூட அவங்க இதை விட்டுட்டு வேற வாய்ப்பை தேடி போயிடுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ப்ரொமோட் பண்ணக்கூடிய நாம தான். அப்போ ஒரு என்ட்ரி எடுத்தா மட்டும் போதாது, அந்த என்ட்ரியை எடுத்து ரெகுலர், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ரெகுலர் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ஜூம் மீட்டிங்ல கத்துக்கிட முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் அவங்களுக்குள்ள வரும். ஸோ வரக்கூடிய கேள்விக்கு பொறுமையா, என்னடா இவரு 2000 ரூபாய் கொடுத்து நம்மகிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாம நீங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபருக்கு எந்த அளவுக்கு இந்த பிசினஸை கத்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்டாண்டர்ட் ஆவாரு. ஸோ அவர் பிசினஸை கத்துக்கிட்டாரு, ஃபுல்ஃபில்லா அவர் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிசினஸை கத்துக்கிட்ட நபர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த நபர் வேலை செய்யறாரு அப்படின்னா அவருக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த நபர் வருமானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த நபர் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாரு. ஸோ உங்களுக்கு கீழே அந்த நபர் ஸ்டாண்டர்ட் ஆகும்போது உங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்த ப்ராப்பரா எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், இன்க்ளூடிங் நானும் சேர்ந்துதான். ஸோ இப்போ நான் சொன்னா மட்டும் போதாது, இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய டீமை வந்துட்டு நான் அப்படிதான் வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். என்ட்ரி எடுத்தா மட்டும் போதாது, அந்த என்ட்ரியை டெவலப் ஆகுற வரைக்கும் அவங்க கூட ரெகுலர் கனெக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி உங்க டீம் கூட பேசுங்க. நமக்கு வருமானம் வருது அப்படின்னு தெரியுது, யார் மூலியமா வருமானம் வருது அப்படின்னா நம்ம டீம் மூலியமா வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
நம்மளுடைய டீம் நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இன்னும் அதிக லெவல்ல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டீம் கூட ரெகுலர் கனெக்ட்ல இருங்க. நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கத்து கொடுங்க. உங்களுக்கு கீழே இன்னைக்கு உங்களை வந்துட்டு நம்ம லீடர் சொல்லுவாங்க. இன்னைக்கு சுந்தர் சார் வந்துட்டு நம்மளுடைய டாப் லீடர், ஹரி சார் இருக்கிறாரு, அருண் சார் இருக்கிறாரு, அதே மாதிரி கண்ணன் சார் இருக்கிறாரு. நான்லாம் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா கண்ணன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது உடனே கால் அட்டன் பண்ணிடுறாரு. அப்படி இல்லையா அவருக்கு வேலையை முடிச்சுட்டு அடுத்த செகண்டே ஃபோன் பண்ணி என்ன பெரியசாமி சொல்லுங்க. இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது பிசினஸையும் தாண்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அவர் இன்னொரு நபர் எப்பேற்பட்ட கான்செப்டை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட ப்ரொமோட் பண்ணாலும் கூட இல்ல எனக்கு பெரியசாமி சார் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாரு, நான் அவரை விட்டுட்டு வேற எந்த பிசினஸுமே எடுக்க மாட்டேன், எனக்கு சுந்தர் சார் சப்போர்ட் இருக்குது, அவரை மாதிரி டூ மீட்டிங் எடுத்து கொடுக்க முடியாது, கண்ணன் சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு எப்படி உருவாகும் அப்படின்னா அந்த ரெகுலர் கனெக்ட், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கும் அந்த டீம் மெம்பர்ஸுக்கும் நீங்க எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டீம் ஸ்ட்ராங் ஆகும், உங்களுடைய வருமானம் ஸ்ட்ராங் ஆகும். நம்மளுடைய பிசினஸ் இத மாதிரி இல்ல, நம்ம ரீபானாக்ஸ் மாதிரி வேற பிசினஸ் வரப்போறது கிடையாது. பட் வந்தா கூட நம்மளுடைய ரீபானாக்ஸையும் நம்மளுடைய டீமையும் அடிச்சுக்கிட ஆளே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு போகும். அப்ப இந்த விஷயத்தை யார் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம பண்ணணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதை பண்ண சொல்ல வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதை பார்த்துதான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்வாங்க. அப்போ நாம கரெக்டா ப்ராப்பரா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா நம்ம லீடர் எந்த மாதிரி செய்யறாரோ அதை பார்த்து நமக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் செய்வாங்க. அப்போ இப்ப நான் பண்றேன், எனக்கு கீழே ஒரு 10 பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10 பேர் 100 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, அந்த 100 பேர் 1000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ மேல இருந்து அதாவது டாப் டு பாட்டம் கரெக்டா அந்த ப்ரொசீஜரா அந்த விஷயம் போகும்போது நமக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்த்து வேற எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த விஷயத்த எல்லாருமே பண்ணணும். இந்த நம்ம பிசினஸ் எடுத்துருக்கக்கூடிய எல்லாருமே இதை பண்ணினீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நாம வந்துட்டு நான் அவ்வளோ ஏர்ன் பண்றேன், நான் அவ்வளோ ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிறத விட நமக்கு கீழே எந்த அளவுக்கு எத்தனை மெம்பர்ஸை ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய முழுமையான வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நான் என் டீம்ல நிறைய மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மினிமம் பார்த்தீங்கன்னா $100 வரைக்கும் எனக்கு கீழே 1 வீக்ல நான் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் ப்ராப்பரா அந்த நபருக்கு விஷயத்த சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து அவரை இண்டிவிஜுவலா எல்லா விஷயத்தையுமே அவரே பண்ண வச்சிருக்கிறேன். அவரை மட்டும் கிடையாது, நிறைய மெம்பர்ஸுக்கு நான் என்னோட டீம்ல அதான் நான் புஷ் பண்றேன். ஜாயின் பண்ணியாச்சா ரெகுலர் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ ரெகுலர் கால் பண்ணுங்க, ஃபுல் விஷயத்த கத்துக்கோங்க, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே உள்ள வந்தா மட்டும் போதாது, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படின்னா கரெக்டா அந்த ட்ரைனிங் அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. ஒரு டைம் அட்டன் பண்ணியாச்சு அப்படின்னா அது போதாது, ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்மளுடைய லீடர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனாலே நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாம எல்லாருமே ரெகுலரா அந்த மீட்டிங் வந்துட்டு ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எல்லாருமே கலந்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா நமக்காக தான், நம்ம டீம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த டைமிங் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா சரியான நேரத்துக்கு உள்ள வாங்க, சரியான நேரத்துக்கு அந்த விஷயங்களை கத்துக்கோங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ ரெகுலரா அந்த விஷயத்த பண்ணும்போது சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டாப் லீடர் சுந்தர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்துல. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெகுலரா ஜூம் மீட்டிங் வாங்க. அதே மாதிரி நீங்க போயிட்டு யாருக்கும் விலாவாரியா பிளானை கொடுத்துட்டுலாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ நீங்க ப்ரோக்ராம்ல இன்வைட் பண்ணாலே போதும். ஸோ அந்த இன்வைடேஷன் மெத்தட் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பெருசாலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதாவது நீங்க பேசக்கூடிய நபர் என்ன பண்ணுவாரு, இப்ப நீங்க ஒருத்தரை போய் இன்வைட் பண்றீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்லைன்னா தெரியாதவரா இருக்கலாம். தெரியல அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க, கிரிப்டோனா என்னன்னு தெரியுமா, தெரியாதா, அதை பத்தி வந்து கத்துக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இன்வைட் பண்ணுங்க, நீங்க விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே தெரியும் சார், எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஸோ அவர் என்ன கேட்டாலும் அதை விட பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. ஸோ
அந்த பிசினஸ் பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லி அவரை இன்வைட் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னாலும் புரியாதுன்றத சொல்லிடுங்க. புரியாது, நீங்க மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுங்க சார். இன்னைக்கு பிஸியா இருக்காரு, நான் டெய்லியுமா பிஸியா இருப்பாரு இல்ல, நம்ம டெய்லி ப்ரோக்ராம் பண்றோம். அப்போ அந்த மீட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சக்சஸையும் பெரிய அளவுல உங்க டீம் வளர்றதுக்கும் உண்டான ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மீட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன் சார். சார் வேர்ல்டு நம்பர் 1 டீம் சார் கண்ணன் சார். சார் வணக்கம். சௌந்தர் சார் வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தீங்க. என் பேர் ராமலிங்கம், திருவாரூர். வெல்கம் சார். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் நெட்வொர்க்ல இருந்திருக்கோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், எக்ஸலண்டான ஒரு பிளானை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் காலையில எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். வாய்ஸ் நோட் போட்டதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். 2000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க 2000 ரூபாய் நம்ம செலவு பண்ணோம்னா 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு அதுக்குள்ள இருக்குது. இது ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல வந்து கடல் கூட இல்ல, சமுத்திரத்துல எவ்வளவு பணம் தேவையோ அதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்கணுமோ அதை இந்த ரீபானக்ஸ்ல எடுக்கலாங்க மணிக்கு போட்டு என் டீம்ல எல்லாருக்கும் அனுப்புனேன். இன்னைக்கு வந்து 10 பேருக்கு மேல இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உட்கார்ந்துருக்காங்க. நான் ஜாயின் பண்ண 13 நாள்ல 29,300 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப என்னன்னா, நான் வந்து மிஸ்டர் ரமேஷ் மெட்ராஸ் ரமேஷ் பாபு சார் நானும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, 20 வருஷம் நட்பு. அவர் இது வரைக்கும் எனக்கு எந்த பிசினஸுமே அனுப்புனது கிடையாது. ஆனா இந்த லிங்க் அனுப்பினோடனே உடனே ஜாயின் பண்ண அன்னைக்கு சாயந்தரமே நான் வந்து ஒரு $20-30 ஏர்ன் பண்ணேன். ஆனா ஒண்ணு என்னன்னா, நண்பர்கள் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், 2000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த 2000 ரூபாய் ரிஸ்க் எடுக்காதவன் இங்க இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே நண்பர்களே, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம நண்பர்கள்ட்ட சார் சொல்ற மாதிரி இந்த மீட்டிங்ல உட்கார வச்சா போறோம், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த 2021 இந்த COVID-19ல யாரும் வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, வெளியில சம்பாதிக்க வாய்ப்பு கிடையாது. இது 2024 வரைக்கும் இந்த கோவிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாரும் பயன்படுத்தினா மட்டும் இல்ல, இத வந்து சார் சொல்ற மாதிரி அனைவருக்கும் பாருங்க. இப்ப காலையில ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னுடைய டீம்ல இன்னைக்கு 10 பேர் இங்க வந்திருக்கீங்க. நீங்க 10 பேர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இமீடியட்டா வந்து உங்க லிங்க ஒரு 500 பேருக்கு அனுப்புங்க. நம்ம போன்ல இருக்கிற 500 பேருக்கு அனுப்புங்க. நெகட்டிவா பேசுறவங்களோட பேசாதீங்க. நெகட்டிவா யார் பேசினாலும் அவரோட பேசாதீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்துங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் மணிகண்டன் சார். சார் அன்மியூட் கொடுத்துருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே சுந்தர், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேங்க, திருச்சியில இருந்து. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் யூனிக் ஃபோக்கஸ் வந்துட்டு சுந்தர் சார் கூட என்னை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது சுந்தர் சார். அருண்குமார் சார் நம்மளோட நண்பர். அருண்குமார் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரைட். இன்னைக்கு நான் இந்த யூனிக் ஃபோக்கஸ் எடுத்து பண்றதுக்கு உண்டான காரணம் 2 காரணம் இருக்கு சார். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்துல பரிணாமத்துல போயிட்டு இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில தான் இன்னைக்கு சம்பாரிச்சோம், செட்டில் ஆனோம். வாழ்க்கையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தொழில் தான் என்னை வளர்த்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, வாழ்க்கை கொடுத்துச்சு, பீப்புள் மத்தியில பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்துச்சு. எல்லாமே இந்த தொழில் தான் கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு யூனிக் ஃபோக்கஸ் உள்ள நம்ம வந்திருக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னைக்கு உலக நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த இண்டஸ்ட்ரி பரிணாமத்துல மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க்ல வந்துட்டு ஆம்வே காலத்துல இருந்து ஆம்வே, டப்பர்வேர், மோடிகார், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்துட்டு வந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெறும் பொருளை மட்டும் கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொடுத்துட்டு, அந்த பொருளை வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் வந்துட்டு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு அவங்களுடைய தரத்தை தக்க வச்சுட்டு போனாங்களே தவிர, அந்த பொருளை தூக்கிட்டு ஃபீல்டுக்கு போன என்னைய மாதிரி உங்களை மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு நபரை யாரையுமே வளர்த்துச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வளர்த்தல. சுந்தர் சார் சொல்ற மாதிரி நான் அவ்வளவு சம்பாரிச்சேன் இவ்வளவு சம்பாரிச்சேன்னு நம்ம கிட்ட ரெக்கார்டு இருந்துச்சே தவிர கையில வந்துட்டு அது காசு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காலகட்டத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடந்த ஒரு பரிணாமம்.
அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பரிணாமம் மாறுச்சு. எப்படி மாறுச்சு அப்படின்னா, பைனரி சிஸ்டம் கொண்டு வந்து நார்மலா வந்துட்டு ஃபீல்டுல கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை மையப்படுத்தி பீப்புள் வந்துட்டு நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பைனரி கான்செப்ட்ல நிறைய இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்துட்டு வந்துச்சு. இந்த இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லீடர்ஸை நிறைய பிரளயம் உண்டு பண்ணுச்சு. ஆர்எம்பி, வீகான், இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து நிறைய லீடர்ஸை வந்துட்டு பெரிய லெவல்ல சம்பாதிக்க வச்சது. பட் ஒன் திங் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பாரிச்ச பணத்தை அங்கேயே செலவு பண்ண வச்சு ஒவ்வொரு லீடரையும் ஓட்டாண்டியே ஆக்கி வெளியில அனுப்பிச்சதை தவிர திரும்பி பார்க்கும்போது அங்கேயும் வந்துட்டு கையில ₹1 கூட பணம் இல்லை. அப்போ ப்ராடக்டை பேஸ் பண்ணி வியாபாரம் செய்யும் போது கம்பெனி வளர்ந்துச்சு, லீடர்ஸ் வளரல. அதே போல பிசினஸ் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ணும்போது கம்பெனியும் வளர்ந்துச்சு, லீடரும் வளர்ந்தாங்க, கையில காசு இல்லை. ஆனா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னொரு புது அத்தியாயத்தை எழுதுறதுக்காக இன்னைக்கு யூனிக் ஃபோக்கஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷமா சர்வைவல் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய லெவல்ல ஒரு வளர போற ஒரு வாய்ப்பு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த தொழில உள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள இந்த 2021 முடியறதுக்குள்ள 100% வேற லெவல்ல மாறி இருக்கும். இதை நான் கண்ணு முன்னால பார்த்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3 மாசத்துல நம்ம சுந்தர் சாரோட வருமானம் கிட்டத்தட்ட $8000. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ₹7 லட்சம் மேல. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ₹7 லட்சம் வருமானத்துல இது வரைக்கும் நடந்த ஒரு டிஃபரன்ஸை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இந்த ₹7 லட்சம் ப்ராடக்ட் பேஸ்ல வந்துட்டு நம்ம பிசினஸ் பண்ணும்போது சம்பாதிக்கணும்னா மினிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ₹14 லட்சம் மேல நம்ம செலவு பண்ணியிருந்தா மட்டும்தான் ₹7 லட்சம் நம்மளால சம்பாரிச்சிருக்க முடியும். பிசினஸ் பேஸ்ல நம்ம பைனரியில வரும்போது இந்த ₹7 லட்சம் நம்ம வருமானம் பண்ணணும் அப்படின்னா இந்த ₹7 லட்சம் வருமானம் பண்றதுக்கு அந்த ₹7 லட்சம் இருந்து ₹7 லட்சம் சம்பாதிக்கிற பணத்தை ஒட்டுமொத்தமா செலவழிச்சிருக்க சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு சுந்தர் சார் இருக்கட்டும், கண்ணன் சார் இருக்கட்டும், அல்லது வந்துட்டு நம்ம அருண் சார் இருக்கட்டும், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான டாலர் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தேவையான ஒரு 20% பணத்தை எடுத்துட்டு அதுல 80% பணத்தை அப்படியே மிச்சம் பண்ண வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிச்சம் பண்ணி வைக்க முடியும். அதாவது ஒரு கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பார்த்தனை நம்மளுடைய வருமானம் அல்ல, அதுல நம்ம எவ்வளவு மிச்சம் வைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது ஒரு கோட். அப்போ இன்னைக்கு நம்மளோட வருமானத்துல இருந்து ஒரு 80% பணத்தை சேவிங்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கி நம்மளோட அசட்டை கிரியேட் பண்ணி லைஃப்ல வந்துட்டு அத்தனை நபரும், நம்மளாம் மிடில் கிளாஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கோம், அத்தனை நபர்களும் ஒரு வெல் செட்டில்ட் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த சுந்தர் சாருக்கு நான் மனமாற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ என்னோட டீம் இன்னைக்கு பெரிய லெவல்ல யூனிக் ஃபோக்கஸ்ல வந்துட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்க கூட அத்தனை பேர் கூடயும் நானும் ஒரு நபரா இருக்கிறதுல மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்குலாம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு புறப்பட்டா போதும். நமக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கான ஒரு காரணமே. ஸோ எல்லாமே இங்க கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நான் எல்லாருக்கும் அன்மியூட் கொடுக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. சார் அருண் சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எப்படி சார்? சார் ஆக்சுவலி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, அது நம்ம ஒரு பதில் சொல்லிடலாம் சார். ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது 100% ஷேர் பண்றாங்க, அப்ப இது மணி ரொட்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. நம்மளோட சேட்ல வந்து அதை போட்டுட்டாங்க சார். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு இப்போ கம்பெனி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த சாஃப்ட்வேரை நமக்கு கொடுக்குறாங்க, அதுதான் அவங்களுடைய ப்ராடக்ட். அந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னா அவங்க என்ன விலை வேணா நிர்ணயிக்கலாம். சாஃப்ட்வேருக்கு இந்த விலை தான் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ அவங்க வந்துட்டு இந்த விலை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த நிர்ணயிச்ச விலைய நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்க ஷேர் பண்றது எவ்வளவு வேணா ஷேர் பண்ணலாம். ஈவன் 20% ஷேர் பண்ணலாம், 50% ஷேர் பண்ணலாம், ஈவன் 100% கூட ஷேர் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு 100% தான் நமக்கு இங்கே ஷேர் பண்றாங்க. 100% கிடையாது. அவங்களுக்கு 10% போக நமக்கு 90% ஷேர் பண்றாங்க. இதுதான் ஃபேக்ட். சரிங்களா? 100% அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாதுங்க. பட் ஆனா 100% நமக்கு வந்துட்டு வருமானமா பிரியும். அதுல 10% அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். சரிங்களா?
அப்ப இதுல வந்துட்டு அவங்க கம்பெனியோட லாபம் 10%ங்கிறது எனக்கு போதும் அப்படிங்கிறது அவங்களோட இது. சரிங்களா? அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நீங்க இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும் நம்ம அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, நமக்கு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஒரு எஜுகேஷன் பேக்கேஜ் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ அதை ஷேர் பண்றதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த இன்கம் பிளான பெர்சன்டேஜ் சார்ஜ் வர மாதிரி அந்த பெர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் மணி ரோலிங், மணி ரொட்டேஷன் அப்படின்றது நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க இன்னொரு இடத்துல முழுமையா நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தான் மணி ரோலிங், அப்படி மணி ரொட்டேஷன், மணி செயின் என்னென்னவோ சொல்லுவாங்க. ஸோ அது இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது பியூர்லி ப்ராடக்ட் சர்வீஸ் ஓரியன்டான ஒரு விஷயம். ஸோ சார் ஓகே, சரியான ஒரு பதில் கொடுத்தீங்க. ஓகே சார். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock நம்மளோட மீட்டிங் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஸோ மீட்டிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த உங்க டீம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அதாவது நம்ம கத்துக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். பணம் எங்கே கிடைக்கும்? நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த நல்ல ஒரு எஜுகேஷனை நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். ஸோ ரெகுலரா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வீக்லி ஒரு 2 times ஆகுது கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ நீங்க புதிய நபர்களை இன்வைட் பண்றதுக்கு நீங்க தயாரா இருந்தா போதும். ஸோ நம்ம ஈவினிங் 7 o'clock மீட்டிங்ல அத்தனை பேரும் திரும்பவும் சந்திப்போம். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். ஸோ அதே மாதிரி வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உங்களோட அப்ளைன் மூலமா கான்ஃபரன்ஸ்ல வரலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி விடுறோம். தேங்க்யூ.